ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நான் காந்தி நகர் சத்துணவில் வந்து இன்றைக்கி ஏவிஎம் ஹாஸ்பிட்டல்லேருந்து பொண்ணுங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ப்ரெக்னன்சியை பற்றி, ப்ரீ மெச்சூர் பேபியை பற்றி, அதுக்கப்புறம் குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கணும் அதை பற்றி நிறைய சொல்லித்தரணும்னு வந்திருந்தாங்க. அவங்க வந்து அவங்களே ஆக்ட் பண்ணியும் காமிச்சாங்க. நிறைய பொம்மை எல்லாம் வச்சு அது பேசுகிற மாதிரி, ஒரு ஃபேமிலியில் என்னென்ன நடக்கிற மாதிரி அந்த மாதிரியும் பேசினாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னென்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம், என்ன சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கலாம், அந்த மாதிரி எல்லாமே சொல்லி தந்துட்டு இருந்தாங்க. நான் அது வீடியோ கேப்சர் பண்ணேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அந்த பொண்ணுங்க வந்து டெலிவரி ஆன மாதிரி ஆக்ட் பண்ணி நல்லா காலெல்லாம் அப்படி வச்சுக்கிட்டு நார்மல் டெலிவரி, சிசரியன் அதெல்லாமே அவங்க காமிச்சாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு சிலவங்க வெக்கப்படுவாங்க, ஆனால் ஷீ ஹேஸ் எல்லாமே போல்டான பொண்ணுங்க. ஸோ அவங்க வந்து நர்சிங் படிக்கிறது மற்றவங்களுக்கு யூஸபிள். ஏன்னா மற்றவங்களுக்காக பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அது ஒரு மருத்துவங்கிறது நமக்கே தெரியும் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட்னு. ஸோ அவங்க நமக்காக வந்து சத்துணவுல வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து எடுத்துக்காட்டி காமிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ என்னென்ன சாப்பிடணும், எப்படி வேக்சினேஷன் போடணும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் விட்டமின் வேக்சின்ஸு, அப்புறம் பேபி பிறந்ததுக்கப்புறம் வேக்சினேஷன் எப்படி போடணும், அதெல்லாமே அவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க. அவங்க ஃபஸ்ட் இயராக, செகண்ட் இயராக, தேர்ட் இயரானெல்லாம் நான் கேட்கவே இல்லை. அவங்களோட குவாலிஃபைடோ இல்லை எதுவுமே கேட்கல. பட் அவங்க பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பொம்மை வச்சு அவங்களே மேக் பண்ணி அவங்களே இது பண்ணது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ அதனாலே நான் வந்து இது கண்டிப்பாக யூடியூப்பில் போடணும், ஒரு சிலவங்களுக்கு யூஸபிளாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் அது வந்து